ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:5 முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். யாரை சேர்த்து கொள்ள சித்தமாய் இருக்கிறார், 6வது வசனம், அவர்களை சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்? நாம் அவருக்கு பணிந்து போக வேண்டும், அடங்கி நடக்க வேண்டும். 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அடங்கி நடக்கணும். அப்படி அடங்கி நடக்கிறதுல நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், அது மேன்மை, அது சொல்லி தீராது. யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 10, 11, 12 வசனங்களை நிறுத்தி நிறுத்தி வாசிக்க கேட்கலாம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கடிந்து கொள்ளுகிறாராம். 11வது வசனம், அப்படி கடிந்து கொள்ளப்பட்டவன் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கி வாழ்றாங்க தெரியுமா? அவர்கள் தங்கள் நாட்களை நன்மையாக. எங்க இன்னும் எவ்வளவு காலங்க இந்த பூமியில வாழ போறோம்? எவ்வளவு காலம் நிக்க போறோம்? நாளாக எவ்வளவு வேகமா ஓடுகிறது. இருக்கிற நாட்கள்ல நன்மையாகவும் செல்வமாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ்ந்துட்டு போன நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிங்க. ஆமே. நாம் நம்மை கெடுத்து அதன் மூலமாய் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை கெடுத்து கர்த்தர் கடிந்து கொள்றாரா, சிட்சிக்கிறாரா? அவருக்கு அடங்கணும். அடங்கிட்டா அடுத்து வருகிற நாட்கள் எல்லாம் நன்மையாகவும் அடுத்து வருகிற வருஷங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா? செல்வ வாழ்வு, இனிமையாகவும். ஒரு சங்கீதம் உண்டல்லவா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். அப்போ நன்மையும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது. அநேக வீட்டில் நன்மை இருக்கு, இன்பம் இல்லை. இன்பம் இருந்தாதான் நன்மை அனுபவிக்க முடியும். அதுதான், நீ அடங்கிட்டேன்னா உனக்கு நன்மையும் உண்டு, பிராஸ்பரிட்டியும் உண்டு, பிளஷர்ஸும் உண்டு. இன்னைக்கு நன்மை இருக்கு, வீடு ஃபுல்லா ஆகாரம் இருக்கு. ஆகாரம் நன்மை தானே, ஆனா சாப்பிட முடியல, ஏன்னா இன்பம் இல்லை. ஹல்லேலூயா. இன்பம் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது, இன்பம் இருந்தா இறங்கிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான் புசித்து திருப்தியா இருக்கிறான், ஏன்னா அவனுக்குள்ள இன்பம் இருக்கிறது. எப்படி இன்பம் இருக்கிறது? அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிரும். அவனுக்கு இன்பம் இருக்கிறது, அதனால அவன் புசித்து திருப்தியா இருக்கிறான், நல்லா சாப்பிடுறான், சந்தோஷமா இருக்கிறான். சீஷர்கள் சாப்பிடுறத குறித்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் போதே மணவாளன் கூட இருக்கிறாருப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க இன்பமா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன், அவன் பாடுறான், அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவனுக்குள்ள இன்பம் இருக்கிறது. இன்பம் இருக்கிறதுனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட நன்மை அவனால் அனுபவிக்க முடிகிறது. இன்னைக்கு நன்மை இருக்கிறது, இன்பம் இல்லை. இது அடங்கி கடிந்து கொள்றாரா, சிட்சிக்கிறாரா? சரண்டர் ஆயிருங்க. எஞ்சியுள்ள நாட்களாவது நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் நம்முடைய வாழ்நாள் இருக்கும்படி அந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக நாம் நம்முடைய நீதியை கொண்டு வந்து வைக்க கூடாது, நம்முடைய நியாயத்தை கொண்டு வந்து வைக்க கூடாது. அவைகள் எல்லாம் அழுக்கான கந்தை. அடங்கி நடந்த வாழ்நாள் செல்வமாயிருக்கும், மேன்மையாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். சபையோடு கர்த்தர் பேசுகிறதெல்லாம் ஃபியூச்சருக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஃபியூச்சருக்காக. அடங்கி நடந்தா செல்வமா இருக்கும். 12வது வசனம், அடங்கார்களை ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். அப்போ சிட்சையில அடங்குகிறவர்களும் உண்டு, அடக்கம் பண்ணப்படுகிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். மோசே என்ன சொல்லிட்டு கொண்டிருப்பாரு? நீ கொண்டு போய் சேர்ப்பேன். ஆண்டு சொல்ற, மோசே நீ போக மாட்ட, மோசே யோசுவா கொண்டு போ.
நீ வா. சிற்றை அக்செப்ட் பண்றார். அதன் அடையாளம் அந்த மலையில ஏறி போறார். எழுத்தின்படியான கானான் கிடைக்கல. சில சிற்றையில சில காரியத்தை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுவார். ஆமே, ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? இந்த எழுத்தின்படியான கானான் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆமே, அந்த பரம கானான் மிஸ் ஆயிடக்கூடாது. இந்த பூமியில இப்போ எருசலேம் இருக்கிறது. அந்த எருசலேம் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த பரம எருசலேமை பார்க்காம போயிடக்கூடாது. மோசே அக்செப்ட் பண்றார். ஐயோ இது உனக்கு கிடைக்காது, ஐயோ இது கிடைக்காது, அவ்வளவுதான் ஆண்டவரே, நீங்க போங்க ஆண்டவரே, நான் உங்களுக்காக இதுக்காகவா ரெடி. கடைசி வரை மோசே கூடவே இருந்தார். அடக்காராதனை முடிச்சிட்டு யோசுவா கிட்ட வர நான் மோசையோட இருந்தது போல உங்க கூட இருப்பேன். வேற யாருக்கும் மோசே கூட கடைசி வரை இருக்க முடியல. கூட இருந்துட்டு மோசையை காட்டி கொடுக்கிறார். அங்க பாரு மோசே, அதான் அங்கதான் நான் உன்னை கொண்டு போவேன்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் உனக்கு ஒரு 2 அடி தர வேண்டி இருந்துச்சு. நான் சிரிச்சுட்டேன். ஓகே ஆண்டவரே, அதனால எனக்கு என்னப்பா பாக்கியம்? இப்ப கண்ணை மூடு, நீ விழிக்கும் போது என் கூட இருப்ப, என் கூட இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிற்றையை சகிக்கிறவர்களை அற்புதராய் எண்ணி நடத்துகிறார். நாம் குணப்படும்படி, நாம் திருந்தும்படிக்கு. ஆமென். சில காரியங்கள் நமக்கு கைவிட்டு போகும், கைவிட்டு போகும். சில காரியங்கள் தரமாட்டார். ஆமென், ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் சாத்தான் கணக்குல வச்சு வாதாடுவான். யூதா நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, மோசையின் சரீரத்துக்காக சாத்தான் வந்து நின்று என்ன பண்ணானோ வாதாடும். பைபிள்லாம் ஃபியூச்சர், முன்னமே உள்ளதை பார்த்து எழுதி இருக்கிறது. அப்ப இது எப்ப நடந்துச்சு? இது நடக்கும். கிறிஸ்துவின் நாளிலே வருவான். ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வரும்போது அப்பொழுது தூதன் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். அவனுக்கு சிற்றை பூமியில கொடுக்கப்பட்டாச்சு. அவன் தான் கற்பலையை தூக்கி போட்டு உடைச்சால, சிற்றை கொடுக்கப்பட்டாச்சு. நீங்க பேச சொன்னீங்க, கண்மலை அடிச்சால, சிற்றை கொடுக்கப்பட்டாச்சு. அத்தனை பேர் நிர்வாணப்படுத்துவதற்கு காரணமா இருந்தது ஆரோன். வெதுவா லேவி கோத்திரத்தை பக்கத்துல வர வச்சுட்டு மற்றவங்களை வெட்டினால, அந்த இடத்துல ஆரோனை எஸ்கேப் பண்ணால. சிற்றை கொடுக்கப்பட்டாச்சு, சிற்றை கொடுக்கப்பட்டாச்சு. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. பிரதான ஆசாரியனாக யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்து நிற்கும் போது சாத்தான் வந்து நிற்கிறான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இந்த பூமியில தேவனால் சிட்சிக்கப்படுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஆமே. வந்து நின்னா பாத்தீங்களா, மோசையின் சரீரத்துக்கு வந்து ஆமே விடக்கூடாது வந்து நிக்கிறான். ஹல்லேலூயா. என்ன அங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். இதுதான் அவருடைய விருப்பம், இதுதான் அவருடைய ஆசை. எனவே தான் தேவ பிள்ளைகளே, பணியுங்கள், விட்டு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருணையின் அழைப்பினா மரண நேரம் வருகையில் சுற்றத்தா சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ நேரத்தில் அந்த நாளே பாக்கியனா, அந்த ஆமென் பாக்கியனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.